நம்மளோட சப்போர்ட், நம்மளோட ஒரு ஆதரவு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கோர் ரீசன் எவ்வளோ ஃபேக்டா இருக்கு, ட்ரூவா இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் திங்க் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியால எல்லாரும் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே ஆதங்கமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டுறீங்க, போலீஸை திட்டுறீங்க, ஓகே ஃபைன். ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை நிஜமாவே அடிச்சிருக்காங்க, லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோவம் எல்லாம் கரெக்டாக இருக்கலாம். பட் அது எல்லாமே ப்ரீ பிளான்டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் அ ப்ரீ பிளான்டு ப்ராப்ளம் பண்ணணும்னு நடத்தின ப்ரொட்டஸ்ட். ஒன்று, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா நாளைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா இன்னைக்கே வந்து லாரியில் டிராக்டர்லாம் வந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அதை வந்து கலவரமாக மாற்றணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட, அதனால பெர்மிஷன் கிடைக்கல. அதே மாதிரி இந்த கோர் ரூட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த ப்ரொட்டஸ்டோட கோர் ரூட்டு நீட் வேண்டாம் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணா கூட ஓகே ஃபைன். நிறைய மாணவர்கள் வந்து அதனால சூசைட் பண்ணிக்கிறாங்க, பயப்படுறாங்க, டாக்டர்ஸ் கம்மியாகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஆனால் த ரீசன் ஆஃப் நீட் இஸ் ஒரு ஏழை மாணவன் கூட படிச்சு நீட் பாஸ் பண்ணா டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறது. அப்போ ஏழை மாணவனுக்கு பணம் தேவையில்லை, அறிவு இருந்தா போதும். அறிவு இருக்கிற எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங்ல போட்டு டாக்டர் ஆகிக்கலாம். தட் இஸ் அ குட். அக்கார்டிங் டு மீ நீட் இஸ் அ குட். அது வந்து ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் மாறும். ஒருத்தங்களுக்கு நீட் வேணும்னு பண்ணலாம், வேண்டான்னு பண்ணலாம். ஆனால் இவங்களோட ரீசன் என்னன்னா, அந்த நீட்டோட வினாத்தாள் அதாவது வெளியில வந்ததுனால நடந்தது, அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரீநீட் நடத்தி அதோட ரிசல்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக கவுன்சிலிங்கே ரெடி ஆயிட்டாங்க. இவங்களோட ரீசன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் இருக்க எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சாரி சொன்னாரு. இதுக்கு பெர்மனண்டான சொல்யூஷன் என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயம் நடந்து ஒரு பிரச்சனைக்கோட சொல்யூஷன், பிரச்சனைக்கு காரணமானவங்களுக்கு மேலே ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு நம்ம கவர்மெண்ட். ஆனால் ஒய் திஸ் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சோனம் இல்லையா, யாரும் முன்னிலைப்படுத்தி பண்றாங்கன்னு அவர் பத்தின ஒரு ஆர்டிக்கலை நான் இங்க மென்ஷன் பண்றேன், அதையும் பாருங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ட்ரூ, அது எந்த அளவுக்கு ஃபேக்ட், நம்ம சப்போர்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளான சப்போர்ட், அதுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறத பாருங்க. ப்ளீஸ் திங்க் பிஃபோர் யூ சப்போர்ட். ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணும்போது அது மட்டும்தான் கேட்குறேன். ஆஸ் எ யங்ஸ்டர் திஸ் இஸ் ஆர் டியூட்டி டு நோ வாட் இஸ் ஃபேக்ட், வாட் இஸ் ரியல். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ரீல்ஸ் வரதை பார்த்துட்டோம், 2-3 ஆர்டிக்கலை பார்த்துட்டோம், இவ்வளோ குட் திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பட் தட் இஸ் நாட் ஆக்சுவல் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட். இட் இஸ் அ ப்ரொபகெண்டா ஒன். ஸோ திங்க் பிஃபோர் யூ சப்போர்ட். தேங்க்யூ.